ஃப்ளவர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில உங்களுக்கு இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலைன்னு கேக்குறீங்களா? அவருக்கு ஒரே ஒரு பையன், இளவரசன். அந்த இளவரசன் இது வரைக்கும் நிறைய பெண்களை பார்த்துட்டார், இளவரசிகளை பார்த்துட்டார். ஆனா திருமணம் பண்ணிக்க முடியாது, மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறார். ஒரு நாள் அந்த இளவரசனும் ராஜாவும் அவங்க அரண்மனை தோட்டத்துல உலாவிட்டு வரும்போது ராஜா ரொம்ப கடுப்பா வர்றாரு. என்னப்பா இது, உனக்கு வயசு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது, ஒவ்வொரு நாள் உனக்கு வயசு ஆகுது, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்து நீ காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரண்மனைக்கு வாரிசுகள் வரும். நீ என்ன இப்படி இருக்க, என்ன மாதிரி பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு விரும்புற? பா, கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லப்பா அப்படின்னு இப்படி கார சரமா பேசி 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 கடைசியில ராஜாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்றார், இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்ட, நான் ராஜா, இந்த நாட்டுக்கே ராஜா, உனக்கு அப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த நிமிஷம் எந்த பொண்ணை நான் பாக்குறேனோ அந்த பொண்ணுதான் உனக்கு பொண்டாட்டி, அந்த பொண்ணுதான் உனக்கு மனைவி, இந்த நாட்டுடைய இளவரசி அப்படின்னு ஒரு கோபாவேசத்துல ஒரு சபதம் ஒண்ணு போடுறார். இந்த இளவரசன் சொல்றான், என்னது இப்ப பாக்குற பொண்ணையா, யாரா இருந்தாலுமா அப்படின்னு. இந்த சம்பாஷணைய அந்த ராஜ அரண்மனையில வேலை செய்யற தோட்டக்காரர் கேட்டுடுறார். அவங்கதான் தோட்டத்துல தானே உலாவிட்டு வராங்க. உடனே முடிவு பண்ணி வேக வேகமா அந்த தோட்டத்துக்கு மூலையில இருக்கிற அவருடைய வீட்டுல இருந்த ஒரு பொண்ணை வேக வேகமா கூட்டிட்டு வராரு எதிரில். ராஜா தான் சொன்னாரே, எந்த பொண்ணை நான் பாக்குறேனோ அவதான் உனக்கு பொண்டாட்டின்னு. உடனே தோட்டக்காரோட பொண்ணை பார்த்ததும், தோ நான் இந்த நாட்டு ராஜா, என் வார்த்தைகள்ல நான் மாற மாட்டேன், கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், இந்த தோட்டக்காரனோட பொண்ணு தான் உனக்கு வைஃப் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இளவரசர் யாரு, இந்த பொண்ணா, இத பார்த்தாலே தெரியுது இது தோட்டக்காரன் பொண்ணு, அது என்ன அறிவு இருக்கும், என்ன முட்டாள்தனமா இருக்கும் அது, சேச்சே இந்த மாதிரி முட்டாள் பொண்ணாலே அதனால கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இளவரசர் சொல்றார். அந்த பொண்ணுக்கு கோபம் வருது. மன்னிக்கணும் இளவரசே, நான் ஏழைதான், தோட்டக்காரரோட பொண்ணுதான், ஆனா முட்டாளுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? தோட்டக்காரன் பொண்ணு என்ன அறிவாளியாவா இருப்ப நீ, முட்டாள் தான். அப்படியா, சரி, ஒரு போட்டி வச்சுக்கலாம் மகாராஜா, ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீங்க ஆளுக்கு 50 பொற்காசுகள் கொடுங்க. அந்த 50 பொற்காசுகளை ஒரு மாசம் கழிச்சு யார் அதிகப்படுத்துறாங்களோ அவங்க அறிவாளின்னு ஒத்துக்கலாம். அதிகப்படுத்தாதவங்க அதே 50 பொற்காசுகளோட இருக்கிறவங்க முட்டாளுன்னு வச்சுக்கலாம். ஓ, போட்டி ரொம்ப நன்னா இருக்கே, சரி, வெரி குட், இந்தா புடி, உனக்கு 50 பொற்காசுகள், உனக்கு 50 பொற்காசுகள், ஒரு மாசம் கழிச்சு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அந்த பையன் சொல்றான், நான் இளவரசன், நான் ஃபர்ஸ்ட் போறேன், ஒரு மாசம் இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நான் இளவரசன், நான் போறேன் அப்படின்னு அந்த பையன் போறான். 2 நாள் பயணம் கழிச்சு பக்கத்து ஊருக்கு அந்த பையன் போறான். அந்த ஊர்ல அவனுக்கு பசி எடுக்குது. ஒரு விடுதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போய் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். தங்கறதுக்கும் இடம் கிடைக்குமா, இங்க சாப்பாடு கிடைக்குமா? அந்த விடுதியில் இருக்கிறவங்களாம் இவனை நல்லா மேலையும் கீழையும் பார்த்துட்டு, சாப்பாடு தானே போடுறோம், வாங்க, உங்களை பார்த்தாலே பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது, வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் நல்ல உபசரணை பண்றாங்க. வயிறு புடைக்க அந்த இளவரசனும் சாப்பிட்டுடுறான். சாப்பிட்டுட்டு, சரி இந்தாங்க பணம். இல்ல எங்க ஊர் வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க விருந்தாளிகள்கிட்ட பணம் எல்லாம் வாங்க மாட்டோம், நாங்க ஃப்ரீயா தான் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா அப்படின்னு இவன் ஆச்சரியப்படும் போதே ஒரு வேலையாள் என்ன சொல்றான், இருங்க, அவரை வேகமா அனுப்பிடாதீங்க, நம்ம இது வீட்டுல இருந்த ஒரு தங்க கோப்பைய காணோம், அவன் பையில தான் பார்க்கணும், எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் யார் தெரியுமா, என்கிட்ட திருடன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி இப்படின்னு இந்த இளவரசன் கத்துறத யாரும் காதுல வாங்கல. அவரோட பைய பிரிச்சு பாக்குறாங்க, அதுல ஒரு தங்க கோப்பை இருக்கு. ஐயோ, எப்படி இது என் பைக்குள்ள வந்தது, நான் இதை போடவே இல்லை, எடுக்கவே இல்லை. உன் பையில இருந்து தான் எடுத்திருக்கோம், இது எங்களோட தங்க கோப்பை,
நீ திருட, வா உன்னை கொண்டு போய் நாங்க வந்து ஜெயில போட போறோம். ஐயோ இருங்க, அவசரப்படாதீங்க, என்கிட்ட 50 தங்க காசு இருக்கு, இதை வச்சுட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த இளவரசன் சொல்றான். அப்படி வா வழிக்கு, மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போயிடு, காசை கொடு அப்படின்னு காசை வாங்கிட்டு அந்த இளவரசனை துரத்தி விட்டுறாங்க. அந்த கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் வேலை. வர வழி போகிறவர்களுக்கு நல்லா சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அவங்களுடைய பொருள் எதையாவது அந்த வழிபோக்கர்கள் பையில வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் திருட்டு பழிய போட்டு பணத்தை பறிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்த விஷயம் தெரியாம இளவரசன் 50 பொற்காசுகளையும் கொடுத்துட்டு, என்னடா நம்ம பெருசா சபதம் போட்டு வந்தோம், நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு அந்த ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வழியா வேற ஒரு ஆள் வரான். அவன், என்ன உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கு, ஆனா ஒரே சோகமா இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேக்குறார். அந்த புதிய ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கார பொண்ணு இளவரசன் என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடியே வேவு பார்க்க அமைச்ச ஆள். அவன் வந்து தெளிவா தோட்டக்கார பொண்ணு கிட்ட போய் இளவரசனுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்றான். இந்த பொண்ணு ஆண்மகனா வேஷம் போட்டுக்கிட்டு அதே விடுதிக்கு வரா. இதுக்குள்ளார இளவரசன் என்ன பண்றான் தெரியுமா? அதே ஊர்ல அவன் அந்த கோயில்லையும் மற்ற இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து இலவசமா உணவு கொடுக்குறாங்களோ அந்த உணவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நாம் அரண்மனைக்கு போக முடியாது, நாமளுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சே, எப்படியாவது 50 பொற்காசுகளை சம்பாரிச்சுக்கிட்டு தான் நாம போகணும், இல்லை என்ன பண்ணலான்னு அவன் வந்து குழம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இளவரசனை விட்டுருவோம். இப்ப அந்த தோட்டக்கார பொண்ணு ஆண்மகன் வேஷம் போட்டுட்டு வந்தா இல்லையா, அவ அதே விடுதிக்கு வந்து, எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் வந்து ஒரு பெரிய வணிகன், எனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்குறா. இந்த கும்பல் வழக்கப்படி அவளுக்கு சாப்பாடை போட்டுட்டு இவங்களோட ஒரு தங்க கோப்பைய அவ பைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அவ சாப்பிட்டு முடிச்சதும் பழிய போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆண்மகன் வேஷத்துல வந்திருக்கா இல்லையா, அந்த தோட்டக்கார ஆண்மகன் என்ன சொல்றான், சாப்பிட்டு முடிச்சதும், யோ நீங்கெல்லாம் எனக்கு அற்புதமான உணவு கொடுத்தீங்க, நான் வந்து ஒரு பலகார வியாபாரி, நான் செஞ்ச பலகாரங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு உடனே பலகாரங்களை எடுத்து கொடுக்குறா. அந்த பலகாரங்களை சாப்பிட்டதும் அந்த கும்பல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, தூங்கி போயிடுறாங்க. முழிச்சு பார்த்தா, ஏய் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்ட, அந்த வணிகன் கிட்ட இருந்து நம்மளுடைய கோப்பையை வாங்கணும், அவங்ககிட்ட இருக்கிற மற்ற காசு நகை எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு எந்திரிச்சு வெளியில வந்து பார்க்கும்போதே இந்த தோட்டக்கார ஆண்மகன் அந்த ஊரு தலைவரோட வந்துகிட்டு இருக்கிறா. தலைவர் வந்ததும் என்ன சொல்றாருன்னா, ஏய் இந்த வணிகர்கிட்ட நீங்க வந்து ஏதோ பொருளை வந்து களவாடிட்டீங்களாம், அதனால முதல்ல திருப்பி கொடுங்க அந்த பொருளை. ஐயோயோ அந்த வணிகன் தான் எங்களுடைய தங்க கோப்பையை எடுத்துக்கிட்டு போயிட்டான், நீங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு இந்த கும்பல் கேக்குது. தலைவர் சொல்றாரு, 2 பேருடைய பொருட்களையும் நான் வந்து சோதனை பண்றேன். இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம் என்ன சட்டம் அப்படின்னா, தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அதே சமயம் தப்பு பண்ணவங்களோட அத்தனை சொத்துக்களும் அந்த இன்னொரு நபருக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றார். ஆமா ஆமா நாங்களும் அதுக்கு ஒத்துக்கிறோம், நீங்க முதல்ல அந்த வணிகனுடைய பைய தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வணிகனோட பைய தலைவர் தேடி பார்க்கறாரு, அங்க எந்த பொருளும் இல்லை. ஆனா அதே சமயம் அந்த ஆட்களுடைய வீட்டுல ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள பார்த்தா இந்த வணிகனுடைய பணம் நகை எல்லாம் இருக்கு. ஐயோ இது எப்படி இங்க வந்தது, ஆமா அப்படின்னு அவங்க குழம்பிக்கிட்டு இருக்கும் போதே தலைவர் என்ன பண்றாரு, அந்த கும்பலை அப்படியே வாரி ஜெயில கொண்டு போய் போட்டுட்டு, இந்த தோட்டக்கார ஆண்மகன் கிட்ட இந்த விடுதியும் இந்த விடுதியில் இருக்கிற பொருட்களும் இனிமே உன்னோடது, நீ இங்கேயே இருந்து இதை பார்த்துக்கலாம், இல்லை உன் விருப்பப்படி செய்யலாம், இந்த ஊர் சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போயிடுறார். அந்த ஆண்மகன் அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த விடுதிய இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக்கி வரவங்க எல்லாருக்கும் இலவச உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டே எழுதி போட்டு எல்லாருக்கும் உணவு கொடுக்குறா. நம்ம இளவரசன் தான் எங்கெல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குதோ அங்க சாப்பிட்டுட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறாருல்ல. ஒரு 2 நாள் கழிச்சு இவர் திரும்ப அதே விடுதிக்கு வரார். வந்ததும் அந்த தோட்டக்கார ஆண்மகன் வந்து என்ன சொல்றான், ஓ நீங்களா, வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். என்ன நீங்க எதிர்பார்த்தீங்களா, என்ன, இல்ல 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 ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பிட தானே வந்தீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்
அந்த இளவரசன்ட்ட, ஆமா உங்களை பார்த்தா வேலை இல்லாம கஷ்டப்படுறவர் மாதிரி இருக்கு, இங்க ஏதாவது வேலை கொடுத்தா நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேக்குறா. செய்யறேன் அப்படின்னு அவன் இழுக்கிறான், ஏன்னா அவன் ராஜா விட்டு பிள்ளை இல்ல. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றா, ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரே ஒரு வாரம் வேலை செஞ்சா போறோம், 500 தங்க காசுகள் உங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. 500 தங்க காசுன்னு உடனே இவன் வந்து ஒத்துக்கிறான். நம்ம யாருன்னு எந்த ஊர்ல யாருக்கு தெரிய போகுது, நாம அந்த போட்டியில ஜெயிச்சாகணும் அப்படின்னுட்டு அந்த பொண்ணுகிட்ட இவன் ஒரு வாரம் வேலை பண்றான். ஒரு வாரத்தின் கடைசியில அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்தாங்க இந்த பெட்டியில உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகையை வச்சிருக்கேன், நீங்க இதை எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். இந்த பையன் கிடைச்சா போறோம், போட்டியில நான் ஜெயிக்கணும், அந்த முட்டாள் பொண்ணுக்கிட்ட யாருன்னு காட்டணும்னு வேகமா வரார். வேகமா வந்து அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்கப்பா, நான் வந்து ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கேன், என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த பெட்டியில என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் கொடுக்குறார். அந்த பொண்ணு, தோட்டக்கார பொண்ணு, தோட்டக்காரரு, அரசாங்கத்துல இருக்கிற நிறைய பேர் எல்லாம் சபையில இருந்து இளவரசர் திரும்பி வந்துட்டாரு, என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க. இந்த இளவரசர் அந்த பெட்டியை திறந்தா என்ன இருக்கு, அவருடைய பழைய உடை, பழைய செருப்பு இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவும், என்னடா ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டு இதை தான் கொண்டு வந்திருக்கியா, இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த நீ அப்படின்னு கேக்குறார். அப்போ அந்த பொண்ணு, என்ன இளவரசரே, உங்களுக்கு கொடுத்த தொகை சரியா இருக்கா, அளந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே முன்னாடி வந்து நிக்கிறா. அப்பதான் அந்த இளவரசன் அந்த பொண்ணோட முகத்தை கூர்ந்து பாக்குறார். அப்பதான் அந்த பையனுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. என்ன, இந்த பொண்ணுதான் அந்த விடுதிக்கு சொந்தக்காரரா இருந்த ஆண்மகன், இந்த பொண்ணுகிட்ட தான் நம்ம ஒரு வாரம் வேலை பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த இளவரசனுக்கு தெரியுது. இந்த பொண்ணை யாரா வந்து அவன் முட்டாளுன்னு சொன்னானோ, புத்திசாலி, அதே சமயம் லட்சணமா அழகாவும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட, நான் இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்து, சரி என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமே தயவு செஞ்சு ஏழைகளா இருந்தா முட்டாள்களா தான் அவங்க இருக்கணும், பணக்காரர்களா இருந்தா அவங்க ரொம்ப புத்திசாலிகளா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் ஐடியா, ஒரு உறுதியான எண்ணத்தை மாத்திக்குங்க இளவரசே அப்படின்னு சொல்றா. அப்ப இளவரசர் சொல்றாரு, அதெல்லாம் மாத்திக்கிறேன், நீ என் கூட இருந்து எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லு, கண்டிப்பா இந்த நாட்டு மக்களுக்கு நாம நல்லதை பண்ணலாம் அப்படின்னு 2 பேர் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இந்த கதையில இருந்து என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம், சேற்றுல கூட செந்தாமரை பூக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும் அவங்க முட்டாள்கள், மோசமானவங்க, அவங்க கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு யாரும் முடிவு பண்ணிட முடியாது. யாருக்குள்ள எந்த இடத்துல முத்து இருக்கும், எந்த இடத்துல வைரம் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஜீவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் அன்பையும் கட்டாயம் எல்லாரும் கொடுங்க. யாரையும் இளக்காரமாவோ ஏளனமாவோ நினைக்கவும் நினைக்காதீங்க, நடத்தவும் நடத்தாதீங்க. இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.